சொல்றானுங்க பாரு, அறிவு கட்டணுங்க. அவனுங்களா எங்களுக்கு எந்த உதவியும் செய்யல. இந்த திமுக ஆட்சி தான் எங்களுக்கு எல்லா உதவியும் செய்யுது. இவங்களுக்குலாம் அரசியல் பத்தி தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்கள நம்பி நாங்க ஓட்டு போட்டு எங்க நடத்தையில போய் உட்கார முடியும் நாங்க. ரொம்ப நன்றி எங்க ஐயா அமைச்சதுக்கு, எங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ஆசீர்வாதம் அவருக்கு. யாரால நம்ம சாப்பிட்டோமோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். விஜயால நம்ம சாப்பிடல. அந்த கொரோனா டைம்ல வந்து வீடு வீடா கேட்டு கேட்டு கொடுத்தது சேகர் பாபா அண்ணன் தான். ஆச்சரியமா தான் இருக்கும் கண்டிப்பா. எல்லாமே காலையில ஒரே பரபரப்பா இருந்தாங்க. இந்த தெரு ஃபுல்லாவே யாருமே எதிர்பார்க்கல. அதுக்காக இல்ல, ஓட்டுக்காக கிடையாது. அவரு செய்யணும்னு நினைச்சதான் அவர் செய்யறாரு. நடைமுறைக்கு படுத்த முடியாது என்று சொன்னவங்க வாயில கையை வச்சுக்கணும் இல்லையா? தொடர்ந்து நடைமுறைகள் தான் இருக்கு. அண்ணன் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவரு தொடர்ந்து அது முன்கூட்டிய மக்களுக்கு கொடுத்துட்டாரு. அது திடீர்னு அதுக்காக ஒரு தடையை கூட வாங்கிட்டு வர்ற அந்த கவர்னர் வந்து மக்களுக்கான கவர்னர் கிடையாது. அவர் ஒரு கட்சியை சார்ந்தவராகத்தான் செயல்படுறாரு தவிர அவர் வந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு கோப்புகள்லாம் கையெழுத்து போடுறதே கிடையாது. அவர் கண்டி கையெழுத்து போட்டுட்டாருன்னா எவ்வளோ திட்டங்கள்லாம் மக்களுக்கு கிடைச்சிருக்கோம். மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பயன்பட்டு இருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற கட்சியை சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி எல்லாம் கலைஞரை திட்டி தான், கலைஞர் குடும்பத்தை திட்டி தான் அரசியலே நடத்துறாங்க. வீட்டு செலவுக்கு, எங்க பசங்க செலவுக்கு, எங்க பொண்ணு ஸ்கூல் செலவுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. சொல்றானுங்க பாரு, அறிவு கட்டணுங்க. அவனுங்களா எங்களுக்கு எந்த உதவியும் செய்யல. இந்த திமுக ஆட்சி தான் எங்களுக்கு எல்லா உதவியும் செய்யுது. இந்த உதவி தொகை கொடுக்கறது வந்து நிறைய பேர் வந்து மக்களுக்கு வர பிச்சை காசு 1000 ரூபாய் போடுறாங்க. நாங்க இதை பிச்சாவே நினைக்கல, இது ஒரு வரமா தான் நினைக்கிறோம். இந்த பணம் எங்களுக்கு எப்ப கிடைக்கும் நாங்க எதிர்பார்த்துக்கிறோம். இது பிச்சாவே நாங்க நினைக்கல. கொடுக்கறவங்க 1000 சொல்லிட்டா எங்களுக்கு இது உதவியா இருக்குது. இந்த உதவி தொகை வந்து கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர்லாம் வந்து சொன்னாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அவங்க இதுவெல்லாம் நாங்க ஏத்துக்கல. அவங்க எதிர்கட்சி 1000 சொல்லிட்டா அதெல்லாம் நாங்க ஏத்துக்கல. இந்த ஆட்சி தான் நல்லா இருக்கு. அது இருக்கிற இடமே தெரியல, அது எங்க போச்சுன்னு கூட தெரியல. உண்மைக்கு சொல்ல போனா அந்த கட்சி இருக்கிறதே தெரியல. அந்த கட்சி வராது. ஸ்டாலின் அவரும் தான் வரணும். கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் அவர்கள். அவங்களுக்குலாம் என்ன அரசியல் பத்தி தெரியும்? இவங்களுக்குலாம் அரசியல் பத்தி தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும்? அப்படியே நம்பி ஓட்டு போட்டாலே எங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க? இவங்க செய்வாங்க. அவங்கள நம்பி நாங்க ஓட்டு போட்டு எங்க நடத்தையில போய் உட்கார முடியும் நாங்க? அதெல்லாம் வேஸ்ட்டு. அவங்க நானே பிறந்திருக்க மாட்டேன். அப்பத்துலேருந்து அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அதனால அந்த ஆட்சி தான் மீண்டும் வரணும். இருக்குதுமா. எதுனா ஒன்றுன்னா சேகர் பாபாயா உடனே கார் எடுத்துட்டு வராரு. அவங்க சொல்றதுலாம் வேஸ்ட்டு. எங்களுக்கு முழு பாதுகாப்பு இந்த இடத்துல இருக்குது. நாங்கள் பயப்படாம தைரியமா போகிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு ரொம்ப நன்றி எங்க ஐயா அமைச்சதுக்கு, எங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ஆசீர்வாதம் அவருக்கு. நாங்கள் இன்னைக்கெல்லாம் இப்போ பெருக்கிறோம், நைட்டு போல வேலை செய்யறோம் சார். எங்களுக்கு ரொம்ப நன்றி சார் எங்க ஐயாவுக்கு. வீடு இல்லாதக்கிறோம், எங்களுக்கு ஒரு வீடு வேறு கொடுத்தாரு, அதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. எப்படி இருக்கு இந்த 5000 வந்தது உங்களுக்கு? சந்தோஷமா சார். கடத்தை கொஞ்சம் ஓய்க்கிறேன் சார். லோன் எல்லாம் கட்டினேன். இப்போ சண்டை சார் எனக்கு சாருக்கு. இப்போ அந்த காசு வந்த லோனு கட்டினேன் சார். நான் ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு வந்ததுக்கு. ஆமாம் சார், ரொம்ப நன்றி எங்கள் ஐயாக்கு. ரொம்ப ரொம்ப கோடி நன்றி. இந்த காசு கொடுக்கறது அதே அப்படி கிண்டல் பண்ணுவாங்க சார். கிண்டல் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. எங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவியா இருக்குது. யாரும் அது கிண்டல் பண்றவங்க? கிண்டல் பண்றவங்க யாரும் எதுவும் எங்களுக்கு செய்யல. இவங்க இந்த ஆட்சி தான் எங்களுக்கு எல்லாமே செய்யுது. சொல்றவன் 1000 சொல்லுவான், சொல்லிட்டு போட்டான். எங்களுக்கு உதவியா இருக்குது. அவெல்லாம் வந்து எங்களுக்கு உதவி செய்யல. இந்த ஆட்சியில இவங்க தான் செய்யறாங்க. இவங்களுக்கு தான் நன்றி நாங்க சொல்லுவோம். எங்களுக்கு அவர் வந்ததுல இருந்தே எங்களுக்கு நல்லா செய்யறாரு. எல்லாமே எங்களுக்கு கொரோனால இருந்து சேகர் பாபாயும் ஸ்டாலினும் தான் எங்களுக்கு வந்து நல்லா பார்க்குறாரு. எங்களுக்கு வருஷத்தில் துணிமணி எந்த பண்டிகை வந்தாலும் எங்களுக்கு நல்லா செய்கிறாரு, நல்லா கொள்கிறாரு. இப்பயும் வந்து எங்கள் தேவைங்களை என்னென்ன வேணுமே கேட்டு ஒன்று செய்கிறாரு. அவர் தான் எங்களை வந்து எவ்வளோ கட்சிக்காரங்க வந்தாங்க, யாருமே எதுவுமே செய்யலை. இவங்க 2 பேர் வந்து தான் எங்களுக்கு எல்லா உதவி. இப்போ கூட பேர் வீடு எழுதின்னு போனாங்க, வீடு தர எண்ணிக்கிறாங்க. எல்லாம் அவங்க தான் பார்த்து செய்கிறாங்க. எங்கள் வயசுக்கு நாங்கள் இது வரைக்கும் எந்த கட்சிக்கார கையிலையும் நாங்கள் வாங்கலை. இவர் கையில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்க ஆரம்பிச்சதே. தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸு எல்லா பண்டிகை அவர் தான் எங்களுக்கு கொடுக்குறதே.
அவரு சொல்லுவார் எங்களுக்கு எது முக்கியமோ அதுதான் நாங்கள் சொல்ல முடியும். எங்களுக்கு எது முக்கியமோ யாரெல்லாம் நம்ம சாப்பிட்டோமோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். விஜயால நம்ம சாப்பிடல. அந்த கொரோனா டைமில் வந்து வீடு வீடாக கேட்டு கேட்டு கொடுத்தது சேகர் பாபா அண்ணன் தான். என்னன்னா உங்களுக்கு தேவையா சாப்பாடா, பாலா, பிஸ்கெட்டா, ஒரு வீட்டில் 5 குழந்தை பால் வாங்க கூட வழி கிடையாது, சாப்பிட்றது கூட வழி கிடையாது. எல்லாமே அவர் தான் வந்து எங்களுக்கு என்னென்ன தேவையோ ஒரு நாளும் சந்திச்சு கொடுத்தது அவர் தான். அதனால் வந்து அந்த நன்றியை நாங்கள் மறக்க மாட்டோம். அதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். எங்களுக்கு அவர் வீடு கொடுக்குறாரோ கொடுக்கலையோ எங்களுக்கு அது தேவையில்லாத கதை. ஆக மொத்தம் அமுதா நாங்கள் வந்து அந்த ஒரு நன்றிக்கோசம் நாங்கள் அதுக்கு தான் போடுவோம். உதயசூரியனுக்கு தான் போடுவோம். நாங்கள் வேற எதுக்குமே போட மாட்டோம். அவருக்கு எங்களுக்கு நான் இருக்கிறேன்னே, நான் 5 தலைமுறை இருக்கிறோம் நாங்கள் இங்கே. அதே கட்சி தான் 5 தலைமுறை. அதான் அங்கே விதிவி காசு 1200 ரூபாய் வாங்குறேன். மாசம் விதிவி காசு 1200 ரூபாய் நான் வாங்குறேன். எல்லாமே எந்த ஒரு கஷ்டமே இல்லை. அவர் வந்ததுனால நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். அது வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி. ஆனால் எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. நாங்களாம் நல்லா தான் இருக்கிறோம். நாங்களாம் நல்லா தான் போகிறோம் வரோம். ஒரு இடத்துல வந்து அது நாட்டுப்பற சைடு அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஃப்ரீயாக போகிறோம், ஃப்ரீயாக வரோம். எந்த ஒரு கஷ்டமே எங்களுக்கு கிடையாது. அடுத்து சில இடத்துலலாம் குடிக்கிறாங்க, கெஞ்சா அடிக்கிறாங்க. அதனால் வந்து அந்த இடம்லாம் டொக்காக இருக்கிறதுனால எதுவும் செய்கிறாங்க. எங்கள் இடம் வந்து டொக்கு கிடையாது, எங்கள் இடம் ஃப்ரீ. அதனால் வந்து எங்களுக்கெல்லாம் அந்த பயன்றதே கிடையாது. நாங்கள் எப்போனாலும் வருவோம். ரோட்டுக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு வருவோம். நாங்கள் போவோம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு எங்கே போனாலும் நாங்கள் போவோம். ஃப்ரீயாக தான் போவோம். எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பயமே கிடையாது. திடீர்னு இந்த 5000 வந்தது எப்படி இருக்கு உங்களுக்கு? எக்ஸாக்டிங்காக இருக்குது. ஆச்சரியமாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாமே காலையில் ஒரே பரபரப்பாக இருந்தாங்க. இந்த தெரு ஃபுல்லாகவே யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் அதுக்காக இல்லை, ஓட்டுக்காக கிடையாது. அவர் செய்யணும்னு நினச்சதை தான் அவர் செய்கிறாரு. ஓட்டுக்கெல்லாம் இல்லை, எல்லாமே ஒரு திட்டங்களையும் ஒரு தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுட்டே வர்றாரு அவர். நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா மத்தவங்க கண்களுக்கு முன்னாடி இதுதான் சொல்றாங்க, ஓட்டுக்கு தான் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு இல்ல, அவரு செய்யணும்னு சொன்னதான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா திமுக ஆட்சியில வந்து பெண்களுக்கு வந்து பொதுவா பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியலன்னு ஒரு டாப் போயிட்டு இருக்கு. கரெக்டா பர்ஃபெக்டா நடத்திட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க ஜென்ரேஷன் இதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து கலைஞர்லேருந்து அதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணிட்டு தானே. அதனால அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால தான் துணை முதல்வராக அவங்க பையனை நியமிச்சிருக்கிறாரு. அவருக்கு அடுத்தது அவங்க பண்ணணும், ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேர் சேர்ந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக போயிட்டு இருக்கு. எப்படி சொல்றாங்கன்னா இது வந்து வாரிசு அரசு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படி சொல்ல முடியாது. அவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்களோ அடுத்தடுத்து ஜென்ரேஷன் தான். இப்போ நான் பண்ணுறேன்னா அப்போ என் பொண்ணு தான் வரும், என் பொண்ணுக்கு அடுத்தது அவங்க பொண்ணு வரும், அதுக்கு அடுத்தது அப்படி போயிட்டே இருக்கும். இது அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அது ஃபேமிலி இதுவும் சொல்ல முடியாது. இப்போ அதிமுகவும் ஆட்சி நடத்திருக்கு, டிஎம்கேவும் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுத்துல உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுது? டிஎம்கே தான் பெஸ்ட். ஏன்னா மக்கள் கேட்டதை விட அதிகமாக செய்கிறாங்க. அதிகமாக 4 மடங்கு 10 மடங்கு கூட சொல்லலாம். சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இப்போ பண்ணுறதை விட அதிகமாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து வீடு எடுத்துட்டு எங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நிறைவேற்ற போகிறாங்க. வர 21ஆம் தேதி, இந்த மாதம் 21 ஓப்பன் பண்ணி அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இங்கே பக்கத்துலேயே தான் தராங்க, வேற எங்கேயுமே கிடையாது. பக்கத்துலேயே அன்னப்பள்ளி ஸ்ட்ரீட்டில் இங்கேருந்து ஒரு ஸ்டாப் தான் அது. எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். அண்ணன் மு க ஸ்டாலின் அவங்க நீடூடி வாழணும், அவங்க பல்லாண்டு காலம் ஆட்சி செய்யணும். அப்போ தான் இந்த மக்களுக்கெல்லாம் நன்மை அதிகமாக கிடைக்கும். மக்களுடைய துயரெல்லாம் போகும், வேதனை அனைத்தும் போயிடும். நாங்கள் இப்போ முக்கால்வாசி வேதனையிலேருந்து எல்லாம் மீண்டுட்டோம். எங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் கோடியாக செஞ்சு தராரு அந்த ஐயா. நீடூடி வாழ்க, அந்த குடும்பம் கலை தூங்கணும். அடுத்தடுத்து அந்த குடும்பத்திலேருந்து சொல்ல வரல, அவங்க தான் முறையான ஆட்சி நடத்துகிறவங்க. அவங்களுக்கு தான் இந்த தமிழ்நாட்டை பற்றி, இந்தியாவை பற்றி அவருக்கு எல்லா துல்லியமாக கருத்து எல்லாத்தையும் சொல்லுவார். குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து அவர் வகிக்காத பதவியே இல்லை, அத்தனை பதவியும் வகித்திருக்கிறார். அதனால தான் அவருக்கு மக்களுடைய கஷ்டம் அனைத்துமே தெரியுது.
அண்ணன் சேகர் பாபான்னு எங்கள் தொகுதியை கட்ச கடவுள். எங்கள் ஏழை மக்களுடைய செல்வன் அவரும் பல்லாயிரம் ஆண்டு அவர் சீர வாழணும். அவருடைய தொகுதி மேம்பாட்டு மீண்டும் தொடரணும். எங்கள் இந்த மக்கள் எல்லாம் மறுமலர்ச்சி அடைஞ்சு மீண்டும் மகிழ்ச்சியாக வாழணும். நாங்கள் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக வாழறோம். எங்களுக்கு வீடெல்லாம் கொடுக்க போகிறாரு. இன்னும் எங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். நாங்கள் எல்லாரும் நல்லா இருப்போம். குறிப்பாக திமுக ஆட்சி தொடர்ந்து கொண்டே இருக்கணும். அப்போது தான் எங்கள் மக்கள் எல்லாம், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நலமுடன் பலமுடன் வாழ்வாங்க. ஆனா நீங்க வந்து திமுக ஆட்சி நல்லா ஆட்சின்றீங்க. ஆனா திமுக ஆட்சியில பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்குறதே தமிழ்நாடு தான். இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்திலும் பாதுகாப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் ஒண்டி தான் பெண்களுக்கு பாதுகாப்பு, அனைத்து வசதியும் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு. ஒரு பெண்களை கேட்டு பாருங்க, கூடவே ஒரு பாதுகாப்பு எங்கள் கூட பின் தொடருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது யாராலும் மறுக்க முடியாது. எத்தனை பேர் கட்சிக்காரங்க எது ஒன்றும் பேசுவாங்க, அவங்க நேரடியாக எதுவும் பண்ணலை. ஆனால் ஒரு ஒரு பிரச்சனைனா நேரில் வந்து உடனே சந்திக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட், அவங்க வெற்றிக்கு காரணமே. தொடர்ந்து அவங்க வெற்றி முழக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கனாக்கா அடுத்த வெற்றி முழக்கம் அவங்களுக்கு தான். ஏன்னா மக்களுக்கு எல்லாம் தெரியும், படித்தவங்கள இருந்து படிக்காதவங்கள வரைக்கும் அனைத்து பேருக்கும் அனைத்து உதவியும் செஞ்சுருக்கிறேன். எதிர்கட்சி வந்து இந்த மாசமான 1000 ரூபாய் கொடுக்கறது வந்து கொடுக்க முடியாது, இந்த திட்டத்தெல்லாம் நடைமுறைக்கு படுத்தவே முடியாது விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? நடைமுறைக்கு படுத்த முடியாது என்று சொன்னவங்க வாயில கையை வச்சுக்கணும் இல்லையா? தொடர்ந்து நடைமுறைகள் தான் இருக்கு. இப்போவும் தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னே தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா மக்களுக்கு கிடைக்காது அந்த பொருள், அந்த பணம் உதவித்தொகை கிடைக்காதுன்ற ஒரு காரணத்தால் இவர் அண்ணன் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் தொடர்ந்து அது முன்கூட்டிய மக்களுக்கு கொடுத்துட்டார். அது திடீர்னு அதுக்காக ஒரு தடையை கூட வாங்கிட்டு வர்ற அந்த கவர்னர் வந்து மக்களுக்கான கவர்னர் கிடையாது. அவர் ஒரு கட்சியை சார்ந்தவராகத்தான் செயல்படுறாரே தவிர அவர் வந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு கோப்புகள்லாம் கையெழுத்து போடுறதே கிடையாது. அவர் கண்டி கையெழுத்து போட்டிருந்தாருன்னா எவ்வளோ திட்டங்கள்லாம் மக்களுக்கு கிடைச்சிருக்கோம், தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பயன்பட்டு இருப்பாங்க என்று கூறி நன்றியுடன் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன் சொல்லி சேகர் பாபான்னு எங்கள் தொகுதி எம்எல்ஏ அவர்கள் ஈடூடி பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து அவர் எங்கள் தொகுதியை மேம்பட வேண்டும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். அதிமுக மாதிரி டிஎம்கே செயல்படலன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுகன்றது ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு புதுசாக தொடங்குனவரே சொல்லிட்டாங்க. நான் சொல்லலை. இப்போ நான் மக்களாக சொல்லக்கூடாது, அவர் மேலே வெறுப்பில் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, டிஎம்கேக்காரன் சொல்கிறேன்னு சொல்லிடுவாங்க. புதுசாக ஒரு கட்சி தொடர்ற நடிகர் சொல்லியிருக்காரு. அது அவர் வந்து அதிமுக கட்சின்னு சொல்ல, ஜனநாயக கட்சின்னு சொல்லியிருக்காரு, தேசிய ஜனநாயக கட்சின்னு சொல்லியிருக்காரு. நான் அது சொல்கிறதுக்கு இல்லை, அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இது நான் சொல்லல. அப்புறம் அவங்க எல்லாம் ஏமால வந்து கேட்க போகிறாங்க. டிஎம்கே வந்து ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல. இப்போ இந்தியாவில் இருக்கிற கட்சியை சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி எல்லாம் கலைஞரை திட்டி தான், கலைஞர் குடும்பத்தை திட்டி தான் அரசியலே நடத்துகிறாங்க. கலைஞர் வண்டி தான் மக்களுக்காக பாடுபட்டு இன்னைக்கு நாங்கள் மாடி மேலாம் உட்காந்துக்கிறோன்னா வேறு இவர் கர்ம வீரர் காமராஜர் தொடர்ந்த அவர் திட்டங்களெல்லாம் அப்போவே செயல்படுத்துகிறோம். அடுத்த முறைக்கு வந்த வண்டி அந்த திட்டத்தை கிடப்பில் போடலை. கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை கிடப்பில் போடலை. அதை செயல்முறைப்படுத்திய ஒரே முதல்வர் வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அதுக்கப்புறம் அவர் கூடயே இருந்து அவருடைய நுண்ணறிவு, அவருடைய உளவு அறிவு அனைத்தையும் கண்டு வேந்தவர் யார் என்று சொன்னால் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். அவங்களுக்கு தான் இந்த தமிழ்நாட்டினுடைய அனைத்து சந்து பொந்துகளில் இருக்கிற மக்களுடைய அடிப்படை உரிமைகள்லாம் தெரியும். மேயராக இருந்திருக்காரு. எல்லா பதவியும் வகித்த ஒரே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் என்று கேட்டால் இந்தியாவிலேயே எம்கே ஸ்டாலின், அண்ணன் மு க ஸ்டாலின் தான் சொல்லுவேன். வாரிசு அரசியல் பண்ண சொல்கிறாங்க. அவங்க புள்ளிய வானான்னு சொல்லிட்டு வரா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அண்ணன். அவங்க புள்ளிய வானான்னு ஒரு தொகுதியில் கூட நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரா. சொல்லுங்க. மோடிக்கு அவருக்கு கடவுள், அவருக்கு நான் குறை சொல்லலை. அவருக்கு வந்து குடும்பம்னு ஒன்று இருந்து அவருக்கு பிள்ளை குட்டிகளாம் இருந்திருந்தா அவங்க அடுத்த வாரிசு அவரை தான் உருவாக்கியிருப்பார். இல்லை என்ற ஒரு காரணத்தினால தான் அவர் வாரிசு அரசியல்னு சொல்கிறார்.